ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தொடர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ் தொடர் சேனலுக்கு கொடுங்க. வணக்கம். வணக்கம். டீலிமிட்டேஷன் அப்படின்ற இஷ்யூ பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க பெரிய பேசுபொருள் இன்னைக்கு டீலிமிட்டேஷன் தான். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் வந்து கருப்பு கொடி ஏற்றி பேப்பரை எரித்து பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. நேற்று அதை தாக்கல் பண்ணாங்க. அந்த மசோதா தாக்கல் பண்ணி விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது. எப்படி பார்க்குறீங்க டீலிமிட்டேஷன் அப்படின்றத எப்படி ஓவராலாக பார்க்குறீங்க? நம்ம டீலிமிட்டேஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஒன்று, டீலிமிட்டேஷனில் சில சிக்கல்களும் இருக்குது, கண்டிப்பாக அதையும் நம்ம பேசணும். ரெண்டாவது, டீலிமிட்டேஷனில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி டீலிமிட்டேஷனை வச்சு அரசியல் பண்ணுறோன்ற பேரில் ஏகப்பட்ட குழப்பங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஏகப்பட்ட குழப்பங்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இது எலெக்ஷன் டைம். அதனால முடிஞ்ச அளவுக்கு கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் அரசியலுக்கு பயன்படுத்துறது திமுக. இப்போ நீங்கள் ஒரு இஷ்யூ நிஜமாவே மக்களுக்கு பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு உண்மையான தீர்வு கொடுக்க தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர அதை வச்சு அரசியல் பண்ண பார்க்கக்கூடாது. அரசியல் பண்ணி அதுலேருந்து மைலேஜ் எடுக்க பார்க்கக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் டீலிமிட்டேஷன் பெரிய ஆபத்துன்னு சொல்கிறீங்க. ஆனால் தெரிஞ்சே நிறையா ஃபேக் நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா இங்கே ஒரு குரூப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. முதல்ல இப்போ டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம கிளியராக முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவில் நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேரண்டி கொடுக்குது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸும் முக்கியமான ஒரு எலிமெண்ட். ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸும் ரொம்ப அவசியம் அப்படின்றத கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது. ஸோ அந்த வகையில் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னா என்ன? எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளனுக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். டெல்லியில் இருக்கவனுக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். பஞ்சாபில் எல்லா பகுதியிலையும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இப்போ ஒரு பகுதியில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்கன்னு வச்சுப்போம். இன்னொரு பகுதியில் 20 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் இல்லை. இந்த பகுதியில் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, அப்போ ஒருத்தருக்கு ஒரு எம்பின்னு வச்சுப்போம். அங்கே 2 பேருக்கு ஒரு எம்பி தான் ரேஷியோ வைஸ் பார்த்தோம்னா. ஸோ அப்போ ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஸோ அப்போ ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னா பாப்புலேஷன் ஏறும்போது அதுக்கு ஏற்றாற்போல் சீட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு யூபியில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அதுக்கேற்ற மாதிரி யூபியில் சீட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் கம்மியாகுதுன்னு வச்சுப்போம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து சீட்ஸையும் கம்மி பண்ணணும். அது போக இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தோம்னா சில பகுதிகளில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சில பகுதிகளில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அப்பயும் அங்கேயும் பார்த்தோம்னா எல்லைகளை வந்து ரீட்ரா பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. 51 சென்சஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தோம்னா சீட்ஸ் வந்து ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி 61 ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன்லாம் ஃபார்ம் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு 2 சீட் கம்மியாகுது. வேறு நிறையா ஸ்டேட்ஸுக்கு பார்த்தோம்னா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையாக இது மாறுது. தென்னிந்திய மாநிலங்கள் கோவப்படுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தான் ஒரு சைடில் சொல்கிறீங்க பாப்புலேஷனை கம்மி பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஸோ பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் கம்மியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை ஒரு சாக்குப்போக்காக சொல்லி என்னோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை நீங்கள் கம்மி பண்ணுறீங்க, எனக்கு சீட்ஸை கம்மி பண்ணுறீங்க. பாப்புலேஷனை கம்மி பண்ணாமல் இருக்கவங்க, அதாவது நீங்கள் சொல்கிறதுக்கு நேர்மாறான விஷயத்த பண்ணுறாங்க, அவங்கள நீங்கள் ரிவார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குற எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது, சீட்ஸை கம்மி பண்ணுறீங்க. உங்கள் சொல் பேச்சை கேட்காம பாப்புலேஷன் அதிகமாக்குறவங்களுக்கு அதிகமான சீட்ஸ் கிடைக்குது. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது. அது வந்து காமராஜ் பீரியட். அது நமக்கு சீட்ஸ் கம்மியாகுது இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் பக்தவச்சலம், அதுக்கப்புறம் 67 திமுக வராங்க.
அந்த டைமில் காங்கிரஸுக்கு நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஹிந்தி இம்போசிஷன், அப்புறம் உணவு தட்டுப்பாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ நார்த் வந்து ரொம்ப டாமினன்ட் ஆகிட்டு இருக்கு, சவுத் வந்து வஞ்சிக்கப்படுது. ஸோ நம்ம சீட்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி திமுக இதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்கிறாங்க. தேவையான இஷ்யூ தான். ஏன்னா நமக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாகிறத நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஸோ அதனால பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது. சென்டருக்கும் புரியுது இதை நம்ம ரொம்ப அக்ரெசிவாக புஷ் பண்ணோம்னா சிக்கல்கள் வரும், புரியுது. அப்புறம் 71 திரும்பவும் சென்சஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்புறம் 76 அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. திரும்பவும் பார்த்தோம்னா 2001 வாஜ்பாய் பீரியடில் திரும்பவும் சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்பையும் பார்த்தோம்னா சீட்ஸோட அந்த ஸ்டேட்ஸோட அந்த ரெப்ரசன்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதில் எதுவும் மாற்றங்களை ஏற்படுத்தலை. ஆனால் மாநிலங்களுக்குள்ள அந்த தொகுதிகளை ரீட்ரா பண்றாங்க. ஏன்னா ஆமா, ஏன்னா அங்க உள்ளேயும் பாப்புலேஷன் இம்பேலன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ சீட்ஸோட எண்ணிக்கையை மாத்தாம உள்ளுக்குள்ள அந்த பவுண்டரிஸை வந்து ரீட்ரா பண்றாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எஸ்சி எஸ்டிஸோட சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆமா, தொகுதிகளை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அந்த ஏன்னா அந்த சென்சஸ் பேஸ்டா பாப்புலேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு ப்ரொபோஷனலா அவங்க சீட்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இப்போ டீலிமிட்டேஷன் பொறுத்தளவில் 61 பண்ண மாதிரி சென்சஸை, கடைசி சென்சஸை மையமாக வச்சு டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். இப்போ 2011 சென்சஸை பேஸ் பண்ணி யூபிக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாப்புலேஷன் ஏறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் கொடுங்கன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் சீட்ஸ் அதிகமாகும். யூபி மாதிரி பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு சீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம வஞ்சிக்கப்படுவோம். அது நடக்குமே ஆனால் நம்ம கண்டிப்பாக அதை அப்போஸ் பண்ணணும். அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். ஆனால் இப்போ ஹோம் மினிஸ்டர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் அந்த அடிப்படையில் நாங்கள் டீலிமிட்டேஷன் நாங்கள் பண்ணல, சென்சஸ் அடிப்படையில் பண்ண மாட்டோம். ஆமாம், நாங்கள் என்ன பேசிஸில் பண்ணுவோம்னா 50% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓவராலாக 50% எல்லா ஸ்டேட்ஸுக்குமே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ தமிழ்நாடுக்கு 40 இருக்குன்னா எக்ஸ்ட்ரா 20 ஏற்றிடுவோம். 50% எக்ஸ்ட்ரா ஒரு 20 வருது. யூபிக்கு 80 இருக்கா, அவங்களுக்கு ஒரு 40 நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது ப்ரோராட்டா பேசிஸும்பாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஈக்குவலா ப்ரொபோஷனலா இன்க்ரீஸ் பண்றது. இப்போ ஒரு கம்பெனியில் 100 பேர் வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சம்பளம் இருக்கும். ஒருத்தருக்கு 10,000 இருக்கும், ஒருத்தருக்கு 1 லட்சம் இருக்கும், ஒருத்தருக்கு 50,000 இருக்கும். வருஷம் முடியும் போது எல்லாருக்குமே 10% இன்க்ரீஸ்ன்றாங்கன்னு வச்சுப்போம். அப்போ எல்லாருக்குமே ப்ரொபோஷனலா இன்க்ரீஸ் ஆகும். 10,000 ரூபா வாங்குறவருக்கு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். 1 லட்ச ரூபா வாங்குறவருக்கு 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். 50,000 ரூபா வாங்குறவருக்கு 5,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் ப்ரொபோஷனலா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதுல சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா அந்த டேபிள் பண்ண பில் இருக்குல்ல, அதுல இந்த விஷயங்கள்லாம் சொல்லலை அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா அதெல்லாம் பில்ல இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பில்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ் பேஸ்ல ரீசெண்டா பண்ண சென்சஸ் அது 2011 தான். ஆமா, அது அடிப்படையில நாங்க வந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து பில்லுல இருக்கு. ஆனா நேற்று அமித்ஷா அவர்கள் சொல்லும் பொழுதும் மோடி அவர்கள் பேசும்பொழுதும் இல்ல தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படாது, நாங்க 50% ஆவரேஜா எல்லாருக்கும் ஏத்துறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பில்ல இருக்க மாதிரி தான் இவங்க சென்சஸை டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்களா, இல்ல அமித்ஷா சொல்றத நம்ம நம்பணுமா, அதெல்லாம் விட்டுருவோம். அமித்ஷா சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அதுல பிரச்சனை இல்லை. ப்ரோரேட்டா பேசிஸ்ல பண்றாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா 2011 சென்சஸை பேஸ் பண்ணி ப்ரொபோஷனலா அவங்க சீட்ஸை கம்மி பண்றது, அதிகப்படுத்துறதெல்லாம் பண்றாங்கன்னா நமக்கு சீட்ஸ் போகும். இதுல நம்ம தெளிவா இருக்கும். ஸோ அதனால இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்றது என்னன்னா, நாங்கள் 50% எல்லா ப்ரொபோஷனலாக எல்லா இடத்துலையுமே சேமாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோன்றார். அப்படி பண்ணால் அதில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அதுலேயும் பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு 20 சீட் தானே வருது, இன்க்ரீஸ் ஆகுது, யூபிக்கு அப்போ 40 சீட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ எங்களை விட அவங்களுக்கு அதிகமாக வருதுன்றாங்க. அது வந்து ரொம்ப தவறான ஆர்கியூமெண்ட். இப்போ தமிழ்நாடுக்கு 40 இருக்கு, யூபிக்கு 80 இருக்கு. 50% இன்க்ரீஸ் பண்ணால் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, 50% டிக்ரீஸ் பண்ணுங்க. இப்போ 50% டிக்ரீஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 20 கம்மியாகும், அவங்களுக்கு 40 கம்மியாகும். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, அவங்க அதிகமாக இழக்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் என்ன, நமக்கு ஒட்டுமொத்தமா 543 சீட்ஸ் இருக்கா, 543 சீட்ஸ்ல 39 சீட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அப்ப சதவீதம் என்ன, 39 வந்து 543 சீட்ஸ்ல நம்ம பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா 7.2% என்னமோ வரும். அதுதான் நம்ம ஸ்டேட்டோட பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ். ஸோ நீங்க ப்ரொபோஷனலா எல்லா ஸ்டேட்ஸுக்குமே 50% இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் மாறாது. இப்போ அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா
பழைய டேட்டா படி பார்த்தீங்கன்னா 7.18% நம்மளுடைய அப்படியே தான் இருக்கு, அதிகாரம் இருக்கு. பழைய டேட்டா இல்ல, எப்பவுமே அப்படிதான் இருக்கு. ப்ரொபோஷனல் ஏத்துனா அப்போ புதுசா வரும்பொழுது 7.23ன்னு சில சும்மா லைட்டா பாயிண்ட் அளவுல கொஞ்சம் ஏறுற மாதிரி தெரியுது. ஆனா அது இது கிடையாது, ஒரே அளவு தான் சார். பாயிண்ட் வைஸ் கொஞ்சம்லாம் இறங்க வாய்ப்பு இல்லை, இது கணக்கு, இது மேக்ஸ். இல்ல பாயிண்ட் வைஸ் 7.18ன்னு பழசு இருக்கு. இப்போ ப்ரொபோஷனலா ஏற்றும் போது 7.23ன்னு ஆகுது. அப்ப யாரோ கணக்குல தப்பு பண்ணிருக்காங்க, அப்படி ஏறாது, அப்படி மாறாது அது. இப்ப அதான் சொல்ல வரேன், நீங்க ப்ரொபோஷனலா 50% இன்க்ரீஸ் பண்றீங்க, அது மேக்ஸ். இது 50% கரெக்டா நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க, அப்ப எல்லாருக்குமே ஈக்குவலா அது இன்க்ரீஸ் ஆகும். 50%னா 39ல 50 ஏற்றும் பொழுது அதுல பாதி வரும் இல்லையா? ஸோ அதனால அவங்க அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சீட் இருக்கு சில யூனியன் டெரிட்டரிஸுக்கு, அவங்களுக்குலாம் ஏற்ற மாட்டாங்க. அதே மாதிரி சில யூனியன் டெரிட்டரிஸுக்கு 3 சீட்ஸ் இருக்கலாம், அப்ப 2 சீட்டா ஏத்திடுவாங்க. சோ அது வந்து சின்ன ஃபிராக்ஷனலான சில பிரச்சனை, சில பாயிண்ட் வந்து அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான விஷயம். பட் அது வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் பாதிக்கப்படாது. இன்ஃபேக்ட் இப்போ நமக்கு வந்து அதிகமாகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு 39 சீட்ஸ் இருக்கு. இதை பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளவு வரும்ன்றாங்க. இப்போ வந்து பழைய அடிப்படையில் பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது வந்து 7.18 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து இந்த 50% ஏற்றும் பொழுது 7.23 ஆகுது. அதான் ஏன்னா கொஞ்சம் ஏறுது. ஏன்னா இப்ப நமக்கு ஆட் நம்பரா இருக்குன்னு வச்சுப்போம். ஆமா, ஈவன் நம்பரா இருந்தா கொஞ்சம் லைட்டா குறையும், ஆட் நம்பரா இருந்தா கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இப்ப யூபில பாத்தீங்கன்னா, இப்ப பழையபடி பாத்தீங்கன்னா 14.73 இருக்குது அவருடைய அளவு. இப்போ புதுசா அளவு பாத்தீங்க அப்படின்னா 14.70. அதான் சொன்ன மாதிரி தான், அது ஈவன் நம்பரா இருந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆட் நம்பரா இருந்தா கொஞ்சம் அதிகமாகும். பட் அது வந்து அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளான, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க 7 அங்க 14, அந்த பர்சன்ட் அப்படியே தான் இருக்கு. அதாங்க நான் சொல்ல வரேன். இப்ப வந்து விஷயம் என்னன்னா, 50% ஈக்குவலா எல்லாத்துக்கும் ஏத்துனீங்கன்னா அதுல யாருக்கும் எந்த இழப்பும் இருக்காது. இது ரொம்ப கிளியரா எல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. நம்ம ஊர்ல என்ன சிக்கல்னா, நம்ம எக்கனாமிக்ஸ் பேசினா நிறைய நேரங்களில் குழப்பிக்கிறது, பேசிக்கான நம்பர்ஸ்ல குழப்பிக்கிறது. இல்ல அவங்களுக்கு 40 வருது, எங்களுக்கு 20 தானே வருது. இப்போ நான் சிம்பிளான கணக்கு சொல்றேன். லோக்சபா எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வருது இல்ல, 24ல வருது இல்ல, இந்தியா அலைன்ஸும் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி என்டிஏ அலைன்ஸும் எடுத்துக்கோங்க. 2 பேரும் சீட்ஸ் வாங்குறாங்கல்ல, அந்த சீட்ஸை வந்து எக்ஸாக்டா 50% இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இவங்களோட 50% இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓவராலா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் இருக்குல்ல, அதையும் 50% இன்க்ரீஸ் பண்ணுங்க. மற்ற எல்லா கட்சிகளோட சீட்ஸையும் 50% இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கோ அதே பேலன்ஸ் அப்படியே இருக்கும். உங்களோட பொலிட்டிக்கல் அவுட்கம் அது எந்த வகையிலையும் மாத்திக்காது. அதே மாதிரி இப்ப ஏகப்பட்ட பில் அவங்க டேபிள் பண்றாங்கல்ல, எல்லாம் பாருங்க, ஓட்டிங் வரும்போது ஒவ்வொரு பில்லையும் ஓட் பண்றாங்கல்ல, அந்த நம்பர்ஸை எடுங்க, இந்த 50% நாங்க அப்ளை பண்ணுங்க. நீங்க ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி பாருங்க, ஒரு சேஞ்ச் வராது. 24ல ஜெயிச்ச பாஜக தோக்க போறது கிடையாது, பெருசா எதுவும் மாறிடாது. அதுல அதே ப்ரொபோஷனலா அதே பெர்சன்டேஜ் தான் வரும். அதே மாதிரி சில நேரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ யூபிக்கு எக்ஸ்ட்ரா 40 சீட் வருதுன்னா எம்பி ஃபண்ட்ஸ் எல்லாம் 40 சீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வருமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுவும் ப்ரொபோஷனலா தான் வரும். ஸோ ப்ரோரேட்டா பேசிஸ்ல பண்றாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ரொம்ப தெளிவா ஏத்திக்கோங்க. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, ப்ரோரேட்டா பேசிஸ்ல பண்ணாம 2011 சென்சஸ் அடிப்படையில் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு பாப்புலேஷன் பெருசா இன்க்ரீஸ் ஆகல, யூபியில பாப்புலேஷன் பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில அதுக்கேற்ற மாதிரி நாங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வருவோன்றாங்கன்னா அது சீரியஸான பிரச்சனை, அதை நம்ம அலோவ் பண்ண கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இங்க எலெக்ஷன் டைம்ல ஏகப்பட்ட குழப்பங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆக போகுது, இது ஆக போகுதுன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி நம்ப முடியாதுங்க, அவங்க பில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாங்க, வாயால அமித்ஷா சொல்றாரு, அதை எப்படி நம்ப முடியும்? ஸோ எனக்கு தெரியல இதுல சதி இருக்கா சதி இல்லையானா நமக்கு தெரியல. நான் இருக்கிற விஷயத்தை வச்சு நான் பேசுறேன். ஹோம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல அதை பேசுறாரு, ஒரு நாட்டோட ஹோம் மினிஸ்டர், அதை நான் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்க முடியாது. ஸோ ஹோம் மினிஸ்டர் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட்டான இன்னொரு விஷயத்த வேற இடத்துல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்றாருன்னே வச்சுப்போமே, பண்றாருன்னா நீ அதை ஸ்டாப் பண்ணணும், அது பெரிய தவறு, அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால இங்க நம்ம தெளிவா சொல்லிடுவோம். ஏன்னா இப்ப நம்ம பேசுற விஷயங்களை ஏதாவது பேசுறோம்னா அதை கட் பண்ணி சகட்டு மெனிக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்மள அட்டாக் பண்றது, இவன் பார் டீலிமிட்டேஷன் சப்போர்ட் பண்றான் பாரு அதுன்னு. ஸோ அதனால கிளியரா சொல்றேன், ப்ரோரேட்டா பேசிஸ்ல எடுக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி
2011 சென்சஸை பேஸ் பண்ணி இவங்க கொண்டு வராங்கன்னா நமக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது சீரியஸான விஷயம். இது போக இன்னொரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறதாவும் பார்க்குறேன். இப்போ பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடோட பாப்புலேஷன் இப்போ எவ்வளோ இருக்குது? அரௌண்ட் ஒரு 8 இருக்குமா? 2011 சென்சஸ் படி 8 வரலாம் நினைக்கிறேன். 7.5 நினைக்கிறேன். 7.8 ரவுண்டாக 8 வச்சுக்குமே. சரி, ஒரு 7.5. எனக்கு 8 பார்த்து ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, ஓகே, 7 to 8ன்னு வச்சுப்போம். யூபியோட பாப்புலேஷன் 19 நினைக்கிறேன். இப்போ பீகாரோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அரௌண்ட் ஒரு 10 or 11 இருக்கும் நினைக்கிறேன். 9, 10, 11 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரில் இருக்கும். ஒரு காலத்தில் பீகாரை விட நமக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருந்தது 51 சென்சஸில். ஆனால் இப்போ பார்த்தோம்னா பீகார் நம்மளை விட ஒரு அரை பங்கு பெருசாக பாப்புலேஷனில் இருக்குது. இதில் பீகார் வேற பிரிச்சிருக்காங்க பீகார். அப்போ பிரிக்கப்படலை. ஆமாம். ஸோ அந்த விஷயம் ஒன்று இருக்குது. யூபியோட பாப்புலேஷன் பார்த்தா அதுவும் பார்த்தோம்னா நம்மளை விட ரொம்ப அதிகமான ரேட்டில் வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம பாப்புலேஷன் ஏறக்குறைய ஒரு 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா 2.5-3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன், நான் என்ன சொன்னேன், எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுது. அப்போ எல்லாருக்குமே ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். தமிழ்நாட்டில் 10 லட்சம் தமிழர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காருன்னா, அங்கே 15-20 லட்சம் பீகாரிஸுக்கும் யூபி ஆளுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கு. இது பெரிய ஒரு சிக்கல். இதை எப்படி சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழிதான், நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த காலத்தில் டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா 61ல், அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தமிழ்நாட்டோட சீட்ஸை கம்மி பண்ணி நார்த்தில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகி போயிடும். ஏன்னா ஏற்கனவே ஆயிருக்கு. அதனால தான் இந்திரா காந்தி ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, அதனால தான் வாஜ்பாய் ஃப்ரீஸ் பண்ணுறாரு, அதனால தான் அமித்ஷா அவர்களும் இல்லை நாங்கள் ப்ரோரேட்டா பேசிஸ் தான் போவோம், அங்கே கை வைக்க மாட்டோம்னு அவர் சொல்கிறார். ஆனால் இந்த பிரச்சனை இருக்குல்ல, இது பிரச்சனை உள்ளே இருக்குது. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி 50 வருஷமாக வச்சுட்டீங்க. நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வைத்தாலும் இந்தியான்ற அந்த நாட்டுக்குள்ள இந்த வேறுபாடு அதிகமாகிக்கிட்டே போகுது. நார்த்ல பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கு, சவுத்ல பாப்புலேஷன் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. என்ன செய்ய போறீங்க? ஸோ அதனால பாலிசி வைஸ் கிளியர் கட்டா பிளான் பண்ணி அங்கேயும் அந்த மாநிலங்கள்லையும் பாப்புலேஷனை கண்ட்ரோலுக்கு நீங்க கொண்டு வரணும். அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, தமிழ்நாடு வந்து ரொம்ப பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சதர்ன் ஸ்டேட்ஸ், நார்த் அதை பண்ணல, ஏதோ இந்த அரசியல்வாதிகளோட சாதனை மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாப்புலேஷனை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் ஒன்றும் கேட்கவும் மாட்டான், அதிகமாக்குன்னு சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டான். அதான் உண்மை. நம்ம ஆளுங்க ஏன்னா இப்போ நம்ம அரசியல்வாதி இப்போ என்ன சொல்கிறோம், ஸ்டாலின் இப்போ சொல்கிறது என்ன, எல்லாரும் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, 2-3 குழந்தை பற்றி என்ன சொன்னோடனே யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இல்லை நீங்கள் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ ஏன் இங்கே பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது அங்கே அதிகமாக இருக்குன்னா, இலான் மஸ்க் ஒரு பேட்டியில் பார்த்தேன் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, ஒரு நல்ல ஒரு பேட்டி. அதில் மஸ்க் என்ன சொல்கிறாரு, பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கும்னா இன்கம் கம்மியாக இருக்க இடத்துல, எஜுகேஷன் கம்மியாக இருக்க இடத்துல, ரிலிஜன் அதிகமாக இருக்க இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். இலான் மஸ்க்கு 15 குழந்தைங்க, ஏறக்குறைய 10லேருந்து 15 குழந்தைங்க, நிறைய ஒய்ஃப்ஸோட. பட் எனிவே அவர் ஒரு இண்டிவிஜுவல். பட் அவர் வந்து சொசைட்டி அனலைஸ் பண்ணுறாரு, எங்கெல்லாம் பாப்புலேஷன் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறாரு. அப்போ பார்க்கும்போது பாப்புலேஷன் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே எஜுகேஷன் கம்மியாக இருக்குது, இன்கம் கம்மியாக இருக்குது, ரிலிஜன் வந்து முக்கியமான ரோலை வந்து அங்கே ப்ளே பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் பாப்புலேஷனை கம்மி பண்ணணும்னா உங்கள் ஸ்டேட்டை நீங்கள் வளர்க்கணும், இன்கம் அதிகமாகணும், எஜுகேஷன் அதிகமாகணும், ரிலிஜன் கொஞ்சம் கம்மியாகணும். இதெல்லாம் கம்மியானா பாப்புலேஷன் ட்ராப் ஆக ஆரம்பிச்சோம். இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். யூரோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதை நோட் பண்ணலாம், இந்த ட்ரெண்டை. ஆப்பிரிக்காவில் நீங்கள் பார்த்தாலும் இதே ட்ரெண்டை நீங்கள் நோட் பண்ணலாம். எஜுகேஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல, இன்கம் கம்மியாக இருக்கிற இடத்துல பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஏறும், ரிலிஜன் அதிகமாக இடத்துல பாப்புலேஷன் ஏறும். ஒரு பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தையே 2 குழந்தை இருந்தாலும் 1 குழந்தை தான் பரவாயில்ல, தரமாக கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த எண்ணிக்கை குறையுது, குழந்தைங்களோட எண்ணிக்கை குறையுது. இல்லை கிடைக்கிறது கிடைக்கட்டும், எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகம். நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்து படிச்சிட்டிங்கனாலே வச்சுக்கோங்களேன், படித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களால் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்க முடியாது. இப்போ சென்னையில் வாழ்கிற மக்கள் நிறையா குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்களா, கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கிறாங்களா? கிராமங்களில். ஏன் சென்னையில் வாழக்கூடிய மக்களுக்கு அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்க முடியல? இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னா எவ்வளோ செலவுன்னு தெரியும், ஒரு குழந்தைய வளர்க்குறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு தெரியும், ஒரு அப்பா அம்மா இங்கே 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு தெரியும். கிராமங்களில் இந்த பிரச்சனைலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய நேரங்களில் கிராமங்களில் குழந்தைகள் ஒரு அசர்ட்டாக இருப்பாங்க.
நமக்கு ஒரு 5 குழந்தைகள் இருந்தால் 5 பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு கையா இருப்பாங்க, உதவியா இருப்பாங்க, வருமானம் வரும். ஆமா, இங்க அப்படி கிடையாது சிட்டில. ஸோ நிறைய குழந்தைகள் வளர்க்கணுன்ற ஆசை இருந்தாலுமே கூட சில நேரங்கள் இந்த பொருளாதாரம் வந்து அவங்கள அனுமதிக்காது. ஸோ அதனால ஒரு பகுதி நல்லா வளருது, எஜுகேஷன் நல்லா இருக்கு, அப்புறம் ரிலிஜன் ரொம்ப வீக்கா இருக்குன்னா, கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா, அப்போ நேச்சுரலாக பார்த்தோம்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால நார்த்தை இவங்க வளர்த்த வேண்டிய வேலையை பார்க்கணும். அதை செய்யாமல் இருந்தாலும் இந்த டிவைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த டிவைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த டிவைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் நீங்கள் இப்படி டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு வண்டியை ஓட்டிகிட்டே இருக்க முடியாது. ஆக்சுவலாக நியாயப்படி பார்த்தோம்னா 61 பண்ண மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணணும். அதுதான் நியாயப்படி அவனுக்கு பீகார்காரனுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் அதை அலோவ் பண்ண முடியாது. என்னோட சீட்ஸ் கம்மியாக இருக்குது, நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? அப்போ ஓவராலாக இந்தியாவில் என்னோட ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குமே, அதை நான் அலோவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அந்த முதல் வண்டியை சரி பண்ணுங்க. அது இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு 50 வருஷம் டைம் இருந்திருக்கு. நீங்கள் 50 வருஷமாக நீங்கள் அதை சரி பண்ணாமல் இன்னும் மோசமாக்கிறீங்க. ஸோ அதை ஃபியூச்சரில் சீக்கிரமாக சரி பண்ணுங்க, இதே ரூட்டில் வாங்க அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசும்பொழுது தென் மாநிலங்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய வேலையை வந்து பார்க்குறாங்க, தென் மாநிலங்களை காலி செய்யக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்குறாங்க, அதுக்காக தான் இந்த பில்லை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிஎம்கேவும் அதான் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம மக்கள் புரிஞ்சிக்க விடாமல் ஒரு அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ இதை வந்து கிளியராக பேசணும். இப்போ ஒன்றும் இல்லை, ப்ரோரேட்டா பேசிஸில் டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அதை கட் பண்ணி தவறாக மிஸ்இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இவன் பாடுறா கேப்ரியல் டீலிமிட்டேஷனை சப்போர்ட் பண்ணுறான், இவன் ஒரு சங்கீடா, இவன் ஒரு மங்கீடா, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் எல்லாத்தையும் ஒரு அரசியல் பிரச்சாரமாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ பேசுறதுக்கு காரணம் ஒரு தெளிவை ஏற்படுத்தணும். அப்படி நான் நிஜமாவே தப்பாக பேசுகிறேன்னா எனக்கு இன்புட்ஸ் வரும், அதை நான் வச்சு நான் திருத்திப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும்னு பார்க்குறீங்க. ஸோ எதை எப்படி கரெக்டாக கட் பண்ணலாம், எதை வச்சு எப்படி மிஸ்லீட் பண்ணலாம். ஸோ கேப்ரியல் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக இருக்காங்க. நம்ம டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கிடையாது. ப்ரோரைட்டா பேசிஸில் நீங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வரீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணுது. நான் சொல்கிறேன், இப்போ கிளியராக சொல்கிறேன், அமித்ஷா இன்னைக்கு இதை சொல்லிக்கிட்டு நாளைக்கு வேற ஒன்றை பண்ணாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அமித்ஷா சொல்கிறது உண்மையாக இருக்குமே ஆனால் அதில் பெரிய சிக்கல் கிடையாது. ஆனால் நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அதே மாதிரி மத்திய அரசும் பார்த்தோம்னா உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லையும் டீலிமிட்டேஷன் பில்லையும் பார்த்தோம்னா கிளப் பண்ணுறாங்க. அதுவும் பெரிய தப்பு. இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தனி, இது தனி. ஸோ நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தேவையான டைமை நீங்கள் கொடுக்கல. கரெக்டாக எலெக்ஷன் டைமில் இதை உள்ளே கொண்டு வரீங்க. உங்களுக்கு தெரியும் சவுத்தில் தான் அது பிரச்சனையாகும்னு தெரியும். கரெக்டாக இங்கே சவுத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. அதை டீலிமிட்டேஷனால பாதிக்கப்படுற ஸ்டேட்ஸ்னால் யாரெல்லாம் இருப்பாங்க? கேரளா, நம்ம ஆந்திரா, கர்நாடகா, இவங்களாம் தான் பாதிக்கப்படுவோம். இங்கே கேரளாலையும் இங்கேயும் இப்போ ஒரு எலெக்ஷன் மூட் இருக்குது. கேரளாலையும் அப்படி தான் எலெக்ஷன் மூட் இருக்குது. இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது, வரப்போகுது. ஆனால் வந்து ஒய்எஸ்ஆர் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி சில கட்சிகளும் சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க. அதான் இப்போ ப்ரோரேட்டா பேசிஸில் எடுக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லைங்க. அப்படி பிரச்சனைகள் வருமே ஆனால் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் டெஃபினட்டாக மாற்றிக்கிறேன். ஆனால் தப்பாக கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், எங்களுக்கு 20 ஏறுது, அவங்களுக்கு 60 ஏறுதுன்னு சொல்லக்கூடாது. அது கரெக்டான கணக்கு கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த சிக்கல் வருதுன்னு சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் டிவியில் நான் நிறைய நேரங்களில் பார்க்குறேன், நமக்கு 20 தான் ஏறுது, அவங்களுக்கு 40 ஏறுதுன்றாங்க. அப்போ நீங்கள் 50% குறைச்சா அவங்களுக்கு 40 கம்மியாகும்ல, நமக்கு 20 தானே கம்மியாகும். அப்போ குறைச்சா நமக்கு அட்வான்டேஜ், ஏற்றுனா அவங்களுக்கு அட்வான்டேஜ். இது என்ன கணக்குது? அப்படி கிடையாது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது